தொந்தைய மட்டும் என்னால குறைக்கவே முடியல. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறேன். வாக்கிங் போறேன், ஜிம் போறேன். ஆனா இந்த தொப்பை குறையறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படின்னு நம்ம எவ்வளவு புலம்பியிருப்போம். ஹாய், வணக்கம். நான் டாக்டர் இளவரசி, மகப்பேறு மருத்துவர். நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அதை பத்தி நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். இந்த தொப்பையிலையும் தொப்பைக்கு பின்னாடி இருக்கிற கொழுப்புக்கும் ஒரு குட்டி வரலாறே இருக்கு. இததான் சயின்ஸ்ல த்ரிஃப்டி ஜீன் ஹைபோதசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் சின்ன வயசுல ரொம்ப பசி பட்டினி பஞ்சத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு வெறியோட இருந்து நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்படின்னா, பெரிய பணக்காரர் ஆனதுக்கு அப்புறமும் கூட பணத்தை செலவழிக்கிறதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க. அவங்கள நம்ம எவ்வளவு பணம் இருந்தாலும் கொஞ்சம் கூட செலவே பண்ண மாட்டேங்கிறான் பாருடா, சரியான கஞ்சப்பைய, கருணி அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஏன் அப்படின்னா அவங்களோட மூளை அவங்க கிட்ட நிறைய செலவு பண்ணிட்டே இருந்தா இல்லாம போயிடும், தீந்து போயிடும். அதனால செலவு பண்ணாத, சேர்த்து வை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. இதுக்கும் இந்த த்ரிஃப்டி ஜீன் ஹைபோதசிஸ் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, த்ரிஃப்டி அப்படின்னா கஞ்சம்னு அர்த்தம். ஆசிய கண்டத்துல வாழ்ற நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய பசி பட்டினி பஞ்சத்தை பார்த்திருக்காங்க. சோ நம்மளோட மரபணுக்கள்ல நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. அந்த மாற்றம் அவங்க உடம்புக்கு முக்கியமான சில சிக்னல்களை கொடுத்திருக்கு. அதாவது நிறைய உணவு இருக்கும் பொழுது வயிற்று பகுதியில சேர்த்து வை. இந்த மாதிரி மரபணுக்கள் மாற்றம், அதாவது ஜீன்ஸ்லயே மாற்றம் ஏற்பட்டு சிக்னல் இந்த மாதிரி கிடைச்சதுனால நம்மளுக்கு பொதுவாவே இதே மரபணுக்களை நம்ம தாங்கி வந்துட்டு இருக்கோம். சோ நம்மளுடைய ஜீன்ஸ்லயும் அதிகமான உணவு இருக்கிறப்ப வயிற்று பகுதியில சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற தகவல் இன்ன வரைக்கும் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த த்ரிஃப்டி ஜீன் ஹைபோதசிஸ். நிறைய உணவு கிடைச்சதுன்னா அந்த உணவுல இருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜிய செலவு பண்ணாம, அதாவது தசைகளுக்கு அனுப்பி அதை செலவு பண்ணாம வயிற்று பகுதியில சேர்த்து வைக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த மரபணு மாற்றத்தோட சிக்னல். இது நம்மளோட முன்னோர்களை பஞ்சத்துல இருக்கும் பொழுது அவங்கள உயிர் வாழ காப்பாத்திருக்கு. நிறைய உணவு இருக்கும் பொழுது சேர்த்து வச்சுக்குவாங்க. உணவே கிடைக்காதப்ப அவங்க அந்த சேர்த்து வச்ச கொழுப்பை யூஸ் பண்ணி அவங்க பஞ்சத்துல இருந்து வெளியே வந்தாங்க. இதுவே இப்ப நம்மளுக்கு ஆப்போசிட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம மனுஷ மூளைய வச்சு எப்பவுமே உணவு கிடைக்கிற மாதிரி பஞ்சத்தை ஒழிச்சோம். சோ இப்ப நிறைய உணவு எப்பவுமே இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம அதை சாப்பிட்டுட்டே இருக்கோம். எப்பவுமே பஞ்சம்ங்கிறது இல்லவே இல்லை. நம்ம மரபணுக்கள் இன்னும் மாறவே இல்லை. அதனால இன்னமும் நிறைய உணவை பார்த்த உடனே நம்மளோட உடம்புக்கு என்ன சிக்னல் கிடைக்குது? சேர்த்து வை, செலவு பண்ணாத, தீந்து போயிடும் அப்படின்னு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அதனால வயிற்று பகுதியில நம்மளுக்கு கொழுப்பு அதிகமா சேருது. நம்ம இறந்து போயிடக்கூடாது எந்த ஒரு பஞ்சத்திலையும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் டிரான்ஸ்பர் பண்ண சொத்து தான் நம்மளோட ஜீன்ஸ். ஆனா இப்போ நிறைய உணவு எப்பவுமே இருக்கிறதுனால பஞ்சமே இல்லாம நம்மளோட தொப்பை வளர்ந்துகிட்டே இருக்கு. தொப்பை வளர்றது மட்டும் இல்லாம தொப்பைக்கு பின்னாடி, அதாவது வயிற்று பகுதியில இருக்கிற உள் உறுப்புகள்லயும் இந்த கொழுப்பு போய் படிஞ்சுக்கிட்டே இருக்கு. சப்போஸ் நம்மளுக்கு எப்பயுமே நம்ம தோல் மேல இன்னொரு ஆள் உட்காந்துக்கிட்டே இருந்தா நம்மளால ஒரு நாள் ஃபுல்லா ஒரு வேலையை செய்ய முடியுமா? ஒரு நடக்கிறது, போகிறது, ஓடுறது, எந்த ஒரு வேலையும் நம்மளால உருப்படியா செய்யவே முடியாது. நம்ம தோல் மேல ஒரு இன்னொரு ஆள் உட்காந்துக்கிட்டே இருந்தா. இதே மாதிரிதான் நம்ம வயிற்றுக்குள்ளார இருக்கிற உள் உறுப்புகள்லயும் பாரமா கொழுப்பு படிஞ்சு படிஞ்சு உட்காந்துருக்கு. சோ இது உட்காந்துறதுனால உள்ளார இருக்கிற உறுப்புகளாலையும் சரியா வேலை செய்ய முடியல. இந்த மாதிரி கல்லீரல்ல படிகிற கொழுப்பை தான் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி கணையம் எல்லாத்துலயுமே கொழுப்பு போய் நிறைய படியுது. இதனால நிறைய வியாதிகள் நமக்கு வருது. அதாவது சக்கரை வியாதி, மாரடைப்பு, ஸ்ட்ரோக்கு, பெண்களுக்கு பிசிஓடி, இந்த மாதிரி வயிற்று கொழுப்புனால நிறைய வியாதி வருது. சரி, இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னு யோசிச்சோம்னா, எப்பவுமே சாப்பிட்டுட்டு இருக்காம கொஞ்ச நேரம் சாப்பிடாமலும் இருக்கணும். அதுதான் இதோட சிம்பிள் சொல்யூஷன். மாடர்ன் காலத்து பஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங், அதை நம்ம கரெக்டா பண்ணணும் அப்படின்னா இந்த பிரச்சனையில இருந்து நம்ம ஈஸியா வெளியே வந்துடலாம். அட போங்க மேடம், இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்லாம் நான் பல தடவை பண்ணிட்டேன், ஆனாலும் அந்த தொப்பை கொழுப்பை என்னால குறைக்கவே முடியல அப்படின்னு சில பேர் சொல்றீங்களா? ஏன்னா இந்த கதையில இன்னொரு முக்கியமான வில்லனும் இருக்காங்க. அதுதான் நம்மளோட இன்சுலின். என்ன மேடம் எப்ப பாரு அந்த இன்சுலினை குறை சொல்லிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு தூக்கமே வராதா இன்சுலினை பத்தி பேசலனா அப்படின்னு நினைக்கிறீங்க. எப்பயுமே நம்ம உடம்புல கொழுப்பு சேர்றதுக்கு காரணமா இருக்கிறது இந்த இன்சுலின் தாங்க. இன்சுலினோட அளவை நம்மளோட ரத்தத்துல குறைக்கிற மாதிரி உணவை நம்ம சாப்பிட்டுட்டு மீதி நேரம் நம்ம சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருந்தோம் அப்படின்னாலே தாராளமா நம்மளோட தொப்பை அழகா குறைஞ்சிடும். சோ இனிமே நீங்க தாராளமா முட்டை, முட்டையினோட மஞ்சக்கரு, சிக்கனு, மட்டனு, பன்னீர், சீஸ், ஃபிஷ், இன்சுலினோட அளவு, சுண்டல், நிலக்கடலை, நட்ஸ் வகைகள் இதெல்லாம் தாராளமா முதல்ல சாப்பிடுங்க. அடுத்தது உங்களோட காய்கறிகளை சாப்பிடுங்க. கடைசியா கொஞ்சமா ரைஸ் சாப்பிடுங்க. ஏன்னா மாவுச்சத்துகள் அப்புறம் சர்க்கரை இதுதான் இந்த இன்சுலினை ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்துது.
இன்சுலினை குறைக்கிற மாதிரி இந்த கொழுப்பு வகை பிளஸ் புரோட்டீன் உணவுகளை முதல்ல சாப்பிடணும். இந்த லோ கார்ப் டயட்ல 50% பவர் கிடைக்கும். பிளஸ் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்ல இன்னொரு 50% பவர் கிடைக்கும். ரெண்டும் சேர்ந்தா நம்ம தொப்பையை குறைக்கிறதுக்கு 100% பவர் கிடைக்கும். பவர் கிடைக்கிறதோட மட்டும் கிடையாதுங்க. இந்த தொப்பையில இருக்கிற கொழுப்பை குறைக்கிறது மூலமா இப்ப நான் சொன்ன இந்த பல வியாதியில இருந்து நம்மளுக்கு தீர்வே கிடைச்சிடும். பிசிஓடி, சக்கரை வியாதி எல்லாம் சரியாவே போயிடும். ஒரு சில பேரு ஒல்லியாவே இருப்பாங்க. அவங்கள பார்த்து நம்ம பொறாமப்படுவோம். என்னப்பா அது, என்ன சாப்பிட்டாலும் உனக்கு செரிச்சு போயிடுமா? நீ குண்டாவே ஆக மாட்டேங்கிற, அவ்வளவு மாவுச்சத்து சாப்பிடுற, ஆனா உனக்கெல்லாம் ஒண்ணுமே வர மாட்டேங்குது. நான் போய் 2 ஜாங்கிரி சாப்பிட்டா கூட எனக்கு ஈஸியா வெயிட் போட்டுருது. என்னதான் உடம்போ அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா ஒல்லியா இருக்கிறவங்களும் உஷாரா இருங்க. நிறைய நேரத்துல சப்கியூட்டேனியஸ் ஃபேட், அதாவது தொப்பை அதுல கொழுப்பு இல்லை அப்படின்னாலும் உள் உறுப்புகள்ல கொழுப்பு படிஞ்சிருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதனாலதான் ஒல்லியா இருக்கிற சில பேருக்குமே நம்ம சக்கரை வியாதி வர்றது, ஃபேட்டி லிவர் வர்றது, மாரடைப்பு வர்றது, ஒல்லியா இருக்கிற பெண்களுக்கு பிசிஓடி வர்றது, இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி தொப்பையா வெளியில தெரியல அவங்களுக்கு அப்படின்னாலும் உள் உறுப்புகள்ல கொழுப்பு படியறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் இது எல்லாமே. இந்த பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் தான். இன்சுலினோட அளவை நம்மளோட உடம்புல குறைக்கிற மாதிரி நம்ம உணவு சாப்பிடணும். மேடம், நான் வயிற்று பகுதியில நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் பண்றேன், ஆப்ஸ் இந்த மாதிரி ஜிம்முக்கு போயும் நிறைய எக்ஸசைஸ் பண்றேன், இதனால எல்லாம் தொப்பை குறையாதா அப்படின்னா, தொப்பையில உள்ள கொழுப்பு கரையிறதுக்கு ரொம்ப முக்கியமானது டயட் தான். மத்தபடி இந்த எக்ஸசைஸ்ல மட்டுமே தொப்பை குறைஞ்சிருமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. சோ நான் என்ன வேணாலும் சாப்பிடுவேன், ஆனா எக்ஸசைஸ் போய் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு குறையுமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. நம்ம உணவு பழக்க வழக்கத்தை மாத்தணும். அதுல நம்மளோட ஃபேட் குறையும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா அது ஸ்டிஃப் ஆயிடும். இதை விட்டுட்டு மாவுச்சத்து, சர்க்கரை இதை நிறைய சாப்பிட்டுட்டு லெமன் ஜூஸ்ல ஹனி போட்டா தொப்பை குறையுமா, வெந்நீர் குடிச்சா தொப்பை குறையுமா, இல்ல வேற ஏதாவது ஜூஸ் குடிச்சா சரியா போகுமா, இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் எதுவுமே வேலை செய்யாது. தேர் ஆர் நோ ஷார்ட்கட்ஸ். சோ கரும்பு தின்ன கூலியா, டேஸ்டியான கொழுப்பு உணவை நல்ல நிறைய முதல்ல சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு கெடுதல் விளைவிக்கிற இந்த மாவுச்சத்துக்களை நல்லாவே குறைச்சு சாப்பிடுங்க. காய்கறிகளை கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணுங்க. ஒல்லியா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க நிறைய தொப்பையோட இருந்தாலும் சரி, உங்களோட உள் உறுப்புகள்ல இருக்கிற கொழுப்பு ஈஸியா குறைக்க முடியும். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.